நீங்கள் வந்து இவ்வளோ ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ எதிர்பார்க்கல. நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டே வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வச்சேன். இதோட முடிச்சுக்கலாம். இது என்ன நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரபியில் மெனு இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு சைஃப் பார்த்தீங்கன்னா கேக் வாங்கிட்டு வந்துருக்காரு. எப்படின்னா வேர்ல்ட்ஸ் வந்து பெஸ்ட் டேட் நீங்கள் மீன் பிரியாணி, இறால் பிரியாணி, அப்புறம் வந்து வந்து 65 பிரியாணி, அதே மாதிரி ஆம்பூர் ஸ்டைல்னால் ஜீரா சம்பா பிரியாணி, அந்த சின்ன சின்ன அரிசியில் செய்வாங்க. நல்ல ஃப்ளேவராக இருக்கும், சூப்பராக இருக்கும். அது வந்து நம்மக்கிட்ட நிறையாவே சேல் ஆகுது, மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே வந்து அரபி மந்தியும் இருக்குது. இந்த ஷீக் மந்தி, சிக்கன் மந்தி, அப்புறம் வந்து ப்ரான் மந்தி, ஃபிஷ் மந்தி இதெல்லாமே இருக்குது. 6வது பார்த்திங்கன்னா மலேசியாவில் 27ஆம் தேதி ஜூலை இந்த மாதம் ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டொரண்டோலையும் ரெஸ்டாரண்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. அது வந்து செப்டம்பரில் ஓப்பன் பண்ணுறோம். நம்ம ரெஸ்டாரண்ட் இருக்கு. வெரி குட். பிரியாணி சாப்பிடுமா? ஜாவித் எல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது மாறிக்கிட்டே இருப்பார். ஆனால் ஓப்பனிங் இருப்பார். இது என்ன நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னு அரபியில் மெனு இல்லையா அப்படின்னு பசங்க 2 பேர் நேபாளில், ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க வந்து பஞ்சாப். சைஃப் பார்த்தீங்கன்னா கேக் வாங்கிட்டு வந்துருக்காரு. எப்படின்னா வேர்ல்ட்ஸ் வந்து பெஸ்ட் டேட் நீங்கள் அப்படி
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நித்தாராஸ் கிச்சன்லேருந்து எங்கிட்ட வந்து சில கேள்விகள் கேட்டு அமைச்சிருக்காங்க. ஏன்னா அவர் லண்டனில் இருக்கிறதுனால நம்ம எங்கே ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணாலும் அவர் என்ன பண்ணுவார்னா யாரையாவது ஆள் அமைச்சு இந்த வீடியோ எடுத்து அவருடைய சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவார். ஸோ அவருடைய முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் இது உங்களுக்கு 4வது ரெஸ்டாரண்ட். எப்படி எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் ஒரே டேஸ்ட்டு கொடுக்க முடியுது? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து துபாயில் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு 3 செஃப்புங்களை வந்து ஹையர் பண்ணோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டைலில் பிரியாணி செய்கிறவங்க, நம்மளுக்கு பழக்கமானவங்க. ஸோ அவங்கள வச்சு நம்ம இப்போ வந்து 10 செஃப் ரெடி பண்ணிட்டோம். நம்மக்கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா வேலைக்கு சேர்ந்தாங்க. அவங்களுக்கு வந்து 1 வருஷம் கொடுத்த ட்ரைனிங்கு. ஸோ அவங்கள தான் வந்து அபுதாபிலையும் அமைச்சிருக்கோம், ஷார்ஜாவில் அமைச்சிருக்கோம், அண்ட் வந்து ராசல் கைமாவும் கூப்பிட்டு வந்திருக்கோம். ராசல் கைமா ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன டிஷ் கிடைக்கும்? என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, துபாய் ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன இருக்கோ எல்லாமே இங்கே கிடைக்குது. பிரியாணியில் எல்லா வகைகளும், மீன் பிரியாணி, இறால் பிரியாணி, அப்புறம் வந்து 65 பிரியாணி, அதே மாதிரி ஆம்பூர் ஸ்டைல்னால் ஜீரா சம்பா பிரியாணி, அந்த சின்ன சின்ன அரிசியில் செய்வாங்க. நல்ல ஃப்ளேவராக இருக்கும், சூப்பராக இருக்கும். அது வந்து நம்மக்கிட்ட நிறையாவே சேல் ஆகுது, மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன் அப்படி விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையை தவிர்த்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வேறு எங்கேயாவது போயிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஆம்பூர் ஜீரா சம்பா ரைஸ் தான் விரும்பி சாப்பிட்றது. ஸோ அதனால் வந்து நம்ம வெறும் சென்னை மக்கள் தான் வருவாங்க அப்படின்ற ஒரு தாட் இல்லை நம்மளுக்கு யுஏஇயில். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் வருவாங்கன்ற ஒரு இதில் ஆம்பூர் அந்த ஜீரா சம்பா ரைஸும் பாஸ்மதி ரைஸும் நம்ம வச்சு பண்ணிகிட்ருக்கோம். மந்தி பிரியாணி இங்கே கிடைக்குமா? அதில் என்னென்ன வெரைட்டி இருக்குது? இந்த அரபி மந்தியும் இருக்குது, இந்த ஷீக் மந்தி, சிக்கன் மந்தி, அப்புறம் வந்து ப்ரான் மந்தி, ஃபிஷ் மந்தி, இதெல்லாமே இருக்குது. ராசல் கைமா ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டைம் என்ன? டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும். இது வந்து எல்லா ரெஸ்டாரண்ட்டோட டைமிங் அதுதான் யுஏஇயில். ராசல் கைமாவும் சேம் தான். ப்ரைஸில் ஏதாவது வித்தியாசம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. மாலில் இருந்தால் மால் ப்ரைஸ் வருமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெளியில் நம்ம ரெஸ்டாரண்ட் எல்லா ரெஸ்டாரண்ட் என்ன ப்ரைஸ் கொடுக்குறோமோ அதே ரேட்டில் தான் கொடுக்குறேன். ஏன்னா மாலுக்கு வந்து நல்லா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே வந்து விளையாடுறதுக்கும் நிறைய இருக்குது, அப்புறம் வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் நிறைய ஷாப்பிங் கடைங்கள்லாம் இருக்குது. ஸோ அதோடு சேர்த்து நம்ம ஃபுட்டும் வந்து அவங்க வந்து அந்த அஃபோர்டபுள் ப்ரைஸில் சாப்பிட்ணும் அப்படின்றதுனால நாங்கள் ஃபுட்டு விலைலாம் ஏற்றலைங்க. ஸோ அதே வேலை தான். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு சப்போர்ட் கொடுங்க. ஃப்ரைட் ரைஸ் அண்ட் நூடுல்ஸ் கிடைக்குமா? அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைனீஸ் ஐட்டம்ஸில் வந்து இண்டோ சைனீஸு, நம்ம பியூர் சைனீஸ் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மசாலா, தமிழ்நாட்டு மசாலாலாம் சேர்த்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு இந்த ஃப்ரைட் ரைஸில் வந்து ப்ரானு, மிக்சடு, வெஜ்ஜு, எக்கு இந்த மாதிரி கொடுக்குறோம். அதே மாதிரி நூடுல்ஸ்லேயும் கொடுக்குறோம். அப்புறம் சில்லி சிக்கனு, அப்புறம் ப்ரான் சில்லி, அப்புறம் வந்து கோபி சில்லி கொடுக்குறோம். அப்புறம் வந்து கோபி 65, ஃபிஷ் ஃப்ரை, ப்ரான் ஃப்ரை, பாயா, இடியாப்பம், பரோட்டா, நிறைய ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸு, இது எல்லாமே நம்ம ரெஸ்டாரண்ட்டில். கரும்பு ஜூஸு, ஃப்ரெஷ் ஜூஸஸ்ஸு, ஜிகர்தண்டா ஐட்டம்ஸு எல்லாமே இருக்குங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஏதாவது ஒன்று சாப்பிட்லாம். பிரியாணி சாப்பிட விருப்பம் இல்லாதவங்க வேறு ஏதாவது எடுத்துக்கலாம். ஸோ பிரியாணி தான் சாப்பிடணும் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் மெனுஸ் இருக்குது. நீங்கள் இவ்வளோ ரெஸ்டாரண்ட் திறப்பீங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? ஸோ எதிர்பார்க்கல. நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டே வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வச்சேன். இந்த ரெஸ்டாரண்ட் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்னா நம்ம வந்து அடுத்தது போகலாம். இல்லை நார்மலான ஒரு பிஸ்னஸ் இருந்ததுன்னா இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சி பண்ணேன். பட் நல்ல ஒரு சக்ஸஸ் கிடச்சிது. இதை வச்சு எங்களுடைய இது 5வது ரெஸ்டாரண்ட்டு. 3 யுஏஇயில் ஓப்பன் பண்ணிவிட்டு 4வது டேரெக்டாக யூஎஸ் டெக்ஸஸில் ஓப்பன் பண்ணோம், பிளானோ, சிட்டி ஆஃப் பிளானோவில். இப்போ 5வது மறுபடியும் யுஏஇ ராக்மால். 6வது பார்த்திங்கன்னா மலேசியாவில் 27ஆம் தேதி ஜூலை இந்த மாதம் ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டொரண்டோலையும் ரெஸ்டாரண்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. அது வந்து செப்டம்பரில் ஓப்பன் பண்ணுறோம். ராசல் கைமா ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன ஸ்வீட் கிடைக்கும்? ஸ்வீட்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் நம்ம வந்து துபாய், ஷார்ஜா, அபுதாபியில் கிடைக்கக்கூடிய எல்லா ஸ்வீட்ஸும் வந்து நம்ம ராசல் கைமாவில் இருக்குது. அந்த நெய் மைசூர் பாக்கு, குலாப் ஜாமுன், மலை காஜா, தம்கா ரொட்டு, அண்டேகா மீட்டா, அப்புறம் வந்து பீட்ரூட் ஹல்வா, கேரட் ஹல்வா, இது எல்லாமே வந்து நம்ம ட்ரிப்ளிகனில் கிடைக்கிற மாதிரி நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்குங்க. ராசல் கைமா ரெஸ்டாரண்ட்டில் டீ ஸ்நாக்ஸ் கிடைக்குமா? இப்போ இந்த ஓப்பனிங்கிறதுனால நம்ம ராசல் கைமாவில் பார்த்தீங்கன்னா இந்த டீ ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு வரல. ஸோ அதுவும் வந்து ஒரு 1 வீக்கில் வந்து டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்துடும் இங்கே. பிஸ்கெட்ஸ் உட்பட தேங்காய் பிஸ்கெட், நம்ம ஊரில் சாப்பிட்ற தேங்காய் பிஸ்கெட்டு, எக் பப்ஸு, பட்டர் பிஸ்கெட்டு, நெய் பிஸ்கெட்டு, ராகி பிஸ்கெட், இதெல்லாம் சாப்பிடுவோம். ஸோ அதெல்லாமே கூட நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வரப்போகுது. அப்புறம் என்னை விஷ் பண்ணியிருக்காங்க, சார் ரொம்ப நன்றி, நீங்கள் வந்து எல்லாம் ரெகுலராகவே வந்து நம்ம ஓப்பன் பண்ணுற இடத்துக்குலாம் வந்து கண்டினியூவாக வந்துட்டுருக்கீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. நித்தாராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். யூகேயில் ஓப்பன் பண்ணும்போது அவரே டைரெக்டாக நின்று வீடியோ எடுப்பாருன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் யூஏஇக்கு வந்துட்டு நம்மளோட யாட்டோட வீடியோஸ்லாம் நிறைய எடுத்தார். அவர் டைரெக்டாகவே வந்தார். பட் எந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்கும் அவரை பார்க்க முடியல. ஸோ பிஸி ரொம்ப அவர். ஸோ நம்ம யூகேயில் டைரெக்டாக அவரை சந்திப்போம்.